அப்படிங்கிறாங்க. அதேபோல் பார்வதி வந்துடுறாங்க. ஏன் இப்படி காலங்காத்தால எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க அத்தை, எல்லாத்த காரணத்துக்கும் இந்த மனோஜ் தானே. ஆனால் இவன் என்னடான்னா அம்மாவுக்கு நான் தான் அப்படி கோவப்படுத்தி உள்ளே போய் ரூமை பூட்ட வச்சிட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானே. சரி பார்வதி எங்கே இருக்கானே, இந்த ரூமில் தான் இருக்காங்கண்ணே. ஆனது ஆகிப்போச்சு, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருக்காரு, அவர் கேட்குறாரு, அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா பார்வதி அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, எனக்கு எல்லாமே தெரியணும். விஜயா மனோஜ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் அவங்க எதையுமே சொல்லாதன்னு வேறு என்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டாங்கண்ணே. அதனால தான் நானும் எதையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டீங்கண்ணே, நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவா. அவள் மனோஜ் மேலே உள்ள பாசத்தால் தான் இப்படி தான் செஞ்சுருக்கா. மனோஜ் தான் பையன், அவனுக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தானே செஞ்சுருக்கேன். எல்லாம் இவனால் வந்தது, நீ ஒழுங்காக இருந்து உன் தொழில் அப்படின்னு சொல்லி மனோஜையும் சொல்கிறாங்க. அடுத்து விஜயா கதவை தட்டு, நான் பார்வதி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கதவை திறக்கவே இல்லை. விஜயா நீ வெளியில் வர வேண்டாம், நானாவது உள்ளே வந்துக்கிறேன், அதுக்காக கதவை திறங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து டக்குன்னு உடனே கதவை திறந்துடுறாங்க. இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஐயோ, உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஐயோ என்ன இந்த ஆண்டி வெளியில் வருவாங்க பார்த்தா இந்த ஆண்டி சேத்துல உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ